Hello students, welcome to my channel Safa Max. 10th ஸ்டாண்டர்ட் தங்கங்களா செல்லங்களா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம லாஸ்ட் டைம் வந்துட்டு இரண்டாம் இடைப்பருவ தேர்வுக்கு வந்துட்டு நான் கொஷின்ஸ் போட்டிருந்தேன். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கேட்டிங்க வருமா வராதான்னு. ஒரு சில பேர் வந்துட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னீங்க. மார்க்லாம் எனக்கு சொல்லியிருந்தீங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நம்ம அரையாண்டு தேர்வுக்கான சமூக அறிவியல் கொஷின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நமக்கு ஹாஃப்லி பொறுத்த வரைக்கும் ஃபுல் போர்ஷன்ஸ் நம்ம படிக்கணும். குறித்து கொடுக்குற கொஷினை இம்பார்ட்டண்டாக படிச்சுக்கோம். ஆல்ரெடி நம்ம செகண்ட் மிட் டேர்ம்க்கு, அதாவது இரண்டாம் இடைப்பருவ தேர்வுக்கு வந்துட்டு நம்ம கொஷின்ஸ்லாம் நம்ம குறிச்சிருக்கோம். அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹாஃப்லிக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெசன் 1 பார்க்கலாமா? லெசன் 1 கடகடான்னு எடுத்து குறிச்சிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. டெய்லி ஒரு மணி நேரம். அப்புறம் மேக்ஸ் வந்துட்டு ஒரு ½ அன் ஹவர் 3/4 மணி நேரம் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிருங்க. நான் மேக்ஸ் வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா? பேஜ் நம்பர் 17 நம்ம வந்துட்டு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. சுருக்கமான விடியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிற 6 கொஷினுமே இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு 4வது இம்பார்ட்டன்ட். இந்த 3 கொஷினுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிக் கொஷினில் 3 கொஷின் இம்பார்ட்டன்ட். இந்த வரைபடம் வந்துட்டு முக்கியமான வரைபடம். ஸோ ஹாஃப் இயர்லிக்கு ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? நான் வரைபடம் வந்துட்டு ஒரு சில லெசன்ஸில் மட்டும்தான் குறிச்சிருக்கேன். ஸோ வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பார்த்துக்கோங்க. லெசன் 2ல் வந்துட்டு பேஜ் நம்பர் 30 1 மார்க்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. பொறுத்துக இதெல்லாமே நீங்கள் படிச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கமான விடையலில் வந்து பார்த்திங்கன்னா 1 3 இம்பார்ட்டன்ட். 4வது வந்துட்டு இந்த டாலர் ஏகாதிபத்தியம் தெளிவுபட விளக்க, இதுவும் இம்பார்ட்டன்ட். 1 3 4 இம்பார்ட்டன்ட். விரிவான விடையலுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் செகண்டும் இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ குறித்து கொடுக்குற கொஸ்டினையும் நீங்கள் செலக்டடாக படிக்கக்கூடாது, எல்லாத்தையுமே படிச்சிடணும். அலகு 3 இரண்டாம் உலக போர் பேஜ் நம்பர் 43 எடுத்துக்கோங்க. சுருக்கமான விடையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 3 5 6 இது 3 இம்பார்ட்டன்ட். விரிவான விடையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 இம்பார்ட்டன்ட். வரைபடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வரைபடமும் நமக்கு முக்கியம். சரிங்களா? ஃபஸ்ட்டும் செகண்டும் அது நான் நல்லாவே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. வரைபடம் நான் சொல்கிற வரைபடத்தை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. லெசன் 4 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வரலாறில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட் யூனிட்டில், அதாவது ஃபஸ்ட் இதில் வரலாறு ஃபுல்லாக நம்ம பார்த்துட்ருக்கோம். 3வது பேஜ் நம்பர் 57 எடுத்துக்கோங்க. கீழ்கண்ட வினாக்களுக்கு சுருக்கமான விடையலில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது கொஷின் இம்பார்ட்டன்ட். மாவோவின் நீண்ட பயணம் பற்றி குறிப்பு வரைக. அதுக்கப்புறம் 3வது கொஷின் 4வது கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து விரிவான விடையலில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதில் ஒரு சில கொஷின்ஸ் தான் வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அலகு 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஜ் நம்பர் 67 வந்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் விழாக்களுக்கு சுருக்கமான விடையலில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 4 இம்பார்ட்டன்ட். அடுத்து விரிவான விடையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் 3வதும் இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அலகு 6வது லெசன் பாருங்கள். பேஜ் நம்பர் 79 எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்துட்டு செகண்ட் மிட் டேர்முக்கு குறிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கொஷின் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 5th இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். ஹாஃப் இயர்லிக்கு இது இம்பார்ட்டன்ட். விரிவான விடையலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேர்டு இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் ஆகும். ஸோ கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அலகு 7 பேஜ் நம்பர் 94 வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமான விடையலுக்கு வந்து ஃபஸ்ட்டு செகண்டு 3வது கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து 4வது கொஷின் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்து விரிவான விடையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1857 இந்த கொஷினும் இந்த 2 கொஷினுமே நமக்கு ஹாஃப் இயர்லிக்கு இம்பார்ட்டண்டான கொஷின். சரிங்களா? அலகு 8 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 108 இது ஒரு இம்பார்ட்டன்ட் மேப்பு. நான் ஆல்ரெடி வந்துட்டு நான் செகண்ட் மிட் டேர்முக்கும் சொன்னேன். இந்த மேப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 112 எடுத்துக்கோங்க. விரிவான விடையலிக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷினும் 2வது கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமான விடையலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த பகத்சிங் பற்றி குறிப்பு இது இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிலாபாத் இயக்கம் பற்றி குறிப்பு 2வது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஹாஃப் இயர்லி அந்த ஃபஸ்ட்டு செகண்டு 3வது கொஷின், அடுத்து இந்த 6வது கொஷின் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அது கண்டிப்பாக குறித்து கொடுக்குற கொஷினை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. லாஸ்ட் இயர் 9th ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணவங்க இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹைஃபை கொடுங்க கமெண்ட்டில். சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் 9th ஸ்டூடெண்ட்ஸ் தான் எனக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருந்தீங்க லாஸ்ட் இயர். பேஜ் நம்பர் 123 எடுத்துக்கோங்க. 123
சுருக்கமான விடையில வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து விரிவான விடையளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் 3வது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்து அழகு 10. அழகு 10ல் வந்து பார்த்தீங்கன்னா 134. கண்டிப்பாக இந்த 8 மார்க் கொஷினை நீங்கள் படிச்சுக்கோங்க. தமிழ் மறுமலர்ச்சியின் தோற்றம் வளர்ச்சி குறித்து ஒரு கட்டுரை எழுதவும். இது ஒரு 8 மார்க் கொஷின். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3வது கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தமிழ்நாட்டினுடைய சமூக மாற்றங்களுக்கு ஈவேரா பெரியாரின் தீர்மானகரமான பங்களிப்பை மதிப்பீடு செய்வது வந்து இம்பார்ட்டன்ட். சுருக்கமான விடையளிக்கவும் பார்த்தீங்கன்னா அதில் 1வது 3வது 5வது 6வது இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த காலக்கோடு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு பேப்பரில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு. 1905 to 1930, 1920லேருந்து 1940, 1930லேருந்து 50 வரைக்கும். ஸோ அதில் கூட இருக்குது பாருங்கள். இந்த பேஜில் தான் நினைக்கிறேன், பேஜ் நம்பர் 136. அடுத்து புவியியல் லெசன் 1. லெசன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 151 எடுத்துக்கோங்க. இந்த வரைபட பயிற்சி இருக்குது பார்த்தீங்களா 151, இது வந்துட்டு ஹாஃப்லிக்கு முக்கியமான வரைபடம். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு 10ல் விடையளிக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் 3வதும் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நான் ஹெச் நீ பென்சிலில் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் சுருக்கமான விடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் 4, 5 1, 4, 5 இம்பார்ட்டன்ட். அடுத்து வேறுபடுத்துக வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது 3யுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. வேறுபடுத்துக காரணம் கூறுக வந்துட்டு அதுலேயுமே நமக்கு 3யுமே நீங்கள் படிச்சுக்கணும். இது 2ம் கூட நமக்கு நிறையா டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கிற ஒரு கொஷின். காரணம் கூறுக நீங்கள் ஆனுவலுக்கு படிக்கிற மாதிரி படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆனுவலுக்கு ரெடி ஆயிடுவீங்க. ஸோ இப்போலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அழகு 2. அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 162 எடுத்துக்கோங்க. சுருக்கமான விடையில வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து 3rd கொஷின் ஜெட் காற்றோட்டங்கள் என்றால் என்ன, வெப்பக்குறைவு விகிதம் 2வது 3வது 5வது, அதுக்கப்புறம் பருவமழை வெடிப்பு என்றால் என்ன 6வது 7வது. இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்து 9th கொஷின் இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்கள் ஏதேனும் இதனை எழுதுக. வேறுபடுத்துகள் வந்து ஃபஸ்ட்டும் 3 இம்பார்ட்டன்ட். வேறுபடுத்துகளை காரணம் கொண்டறிகள் வந்து 2வது இம்பார்ட்டன்ட். விரிவான விடையளிக்கலும் வந்து ஃபஸ்ட்டு 2 கொஷினுமே இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கிற வரைபட பயிற்சியும் பார்த்துக்கோங்க. அழகு 3 1 மார்க்ஸை லெசன் படிக்கும் போதே 1 மார்க்ஸை தரவு பண்ணிவிடுங்க. சரிங்களா? அதில் 1 மார்க் கூட நம்ம விட்டுறவே கூடாது. பேஜ் நம்பர் 178 எடுத்துக்கோங்க. 10 அளவில் விடையளிக்க இதில் இம்பார்ட்டன்ட் 8 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின், செகண்டு 3, இந்த 3மே நமக்கு 8 மார்க்கில் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ படிச்சுக்கோங்க. வேறுபடுத்துகளை வந்து பார்த்தீங்கன்னா 1, 4 இம்பார்ட்டன்ட். காரணம் கூறுக இது 2மே இம்பார்ட்டன்ட். சுருக்கமான விடையில வந்து பார்த்தீங்கன்னா மண் வரையறு, அதுக்கப்புறம் 2வது வேளாண்மை வரையறு, 4வது கொஷின் இம்பார்ட்டன்ட். 6வது இந்திய வேளாண் பருவங்களை குறிப்பிடுக, 7வது கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து நில வரைபட பயிற்சி, இது ஹாஃப் இயர்லி போர்ஷனுக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து அழகு 4 சோஷியலாக நமக்கு மார்க்கை ஹையஸ்ட்டாக தூக்கி விடும். ஸோ வந்துட்டு சமூக அறிவியல்ன்ட்டு லேஸாக இருக்காமல் கொஞ்சம் நீங்கள் அழகாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. 195 பேஜ் நம்பர் 195 வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமான விடையில வந்து பார்த்தீங்கன்னா 1, 3, 4, 5, 7 இம்பார்ட்டன்ட். அடுத்து வேறுபடுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இம்பார்ட்டன்ட். ஒரு 10ல் விளையாடிக்க இது 2மே நமக்கு இம்பார்ட்டன்ட். ஹாஃப்லி போர்ஷன் இந்திய வரைபடத்தில் கீழ்காண்பவற்றை குறிக்கவும், இது வந்துட்டு நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கிராஃப். அப்புறம் அழகு 5 இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு வணிகம். பேஜ் நம்பர் 210 குறுகிய விடையளி ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். அடுத்து 2வது 4வது 5வது இம்பார்ட்டன்ட். இந்த பன்னாட்டு வணிகம் வரையறு, அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா வரையறு கொஷின் இல்லையா. வேறுபடுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 5 இம்பார்ட்டன்ட். 1, 2, 4 சாரி 5 கிடையாது, 4வது 1, 2, 4 ஓகேவா. அச்சு ஊடகம் மற்றும் மின்னு ஊடகம். அடுத்து நீர்வழி போக்குவரத்து மற்றும் வான்வழி போக்குவரத்து. ஒரு 10ல் விடையளிக்கும் ஃபஸ்ட்டு 3rd இம்பார்ட்டன்ட். இந்த இம்பார்ட்டன்ட் வரைபடம் பார்த்துக்கோங்க. அடுத்து லெசன் 6 பாடம் 6
6ல் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 230 வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமான விடையில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 4 5 இம்பார்ட்டன்ட். அடுத்து 6 7 இம்பார்ட்டன்ட். வேறுபடுத்துக இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. கீழ்காண்டவற்றுக்கு காரணம் கூறுக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபஸ்ட்டு இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். 10 அளவில் விடையில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 சாரி 1வது கொஷின் கிடையாது, 2 3 4 இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான். அடுத்து லெசன் 7 பேஜ் நம்பர் 247 எடுத்துக்கோங்க. சுருக்கமான விடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்டு கொஷின், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெசனுங்கிறனால ஸோ தமிழ்நாட்டின் வேளாண் பருவ காலங்கள், கோயம்புத்தூர் ஏன் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது, இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. வேறுபடுத்துக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கீழ்காண்டவற்றுக்கு காரணம் கூறுக ஃபஸ்ட்டு 2மே இம்பார்ட்டன்ட், செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 10 அளவில் விடையளிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, 4 1வது 2வது 4வது கொஷின் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, திரும்ப ஒரு தடவை நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸாமில் சூப்பராக எக்ஸாம் எழுதலாம். குடிமையில் எடுத்துக்கோங்க. குடிமையில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 262 குறுகிய விடை தருக. ஃபஸ்ட்டு 2 கொஷின் இம்பார்ட்டன்ட், அடுத்து 3 4 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட். விரிவான விடை தருக வந்து பார்த்தீங்கன்னா 1 2 4 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அழகு 2 இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 273 1 மார்க்ஸ் எப்போவுமே ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் ஹாஃப் எலி போர்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 274 வந்து பார்த்தீங்கன்னா 2வது கொஷின் 3வது கொஷின் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க. அழகு 3 பேஜ் நம்பர் 284 வந்து பார்த்தீங்கன்னா 1 2 இம்பார்ட்டன்ட். சுருக்கமான விடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கொஷின் இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. குறித்து கொடுக்குற கொஷினை ஸ்கிப் பண்ணிடாமல் படிச்சுக்கோங்க. அழகு 4 பேஜ் நம்பர் 292 வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமான விடையில இந்த 2 கொஷின் இம்பார்ட்டன்ட், 4வது கொஷின் இம்பார்ட்டன்ட், 5வது கொஷின் இம்பார்ட்டன்ட், 6வது இம்பார்ட்டன்ட். விரிவான விடைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். வெளியுறவு கொள்கையை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணிகள் எவை? அணிசேரா இயக்கம் பற்றி ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது. ஸோ வந்துட்டு இது மஸ்ட். இதை நீங்கள் 2வது கொஷின் நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து அழகு 5 பேஜ் நம்பர் 307 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபோர்த்து ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனத்தின் JIM பங்கு என்ன? அடுத்து பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெயர்கள். இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து 7வது கொஷின் இம்பார்ட்டன்ட். விரிவான விடைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்து பொருளியல் அழகு 1 பேஜ் நம்பர் 319 வந்து பார்த்தீங்கன்னா 2வது கொஷின் 3வது கொஷின் இம்பார்ட்டன்ட். கீழ்கண்டவற்றுக்கு குறுகிய விடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வருமானம் வரையறு எப்போவுமே நம்ம விட்டுறவே கூடாது. நான் 9லேருந்தே சொல்லிகிட்டே இருப்பேன் நான். செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். அந்த ஜிடிபியின் முக்கியத்துவத்தை கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கோங்க. அது பிக் கொஷின்லேயும் நமக்கு இருக்குது. 2 மார்க்கில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ 4வது தனிநபர் வருமானம் என்றால் என்ன? அடுத்து 7வது சிறு குறிப்பு வரைக. இது ரெண்டையுமே நீங்கள் படிச்சுக்கோங்க 2 மார்க்கில். பிக் கொஷின் இந்த 2வது கொஷின் 3வது கொஷின் இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 319. அடுத்து கீழ்காணும் பொருளாதார கொள்கை விவரி. இதில் 2 மார்க்ஸில் இந்த ரெண்டையும் கேட்கலாம், நமக்கு 5 மார்க்ஸ்லேயே கேட்கலாம். ஸோ இது சாய்ஸில் விட்டுருங்க. இது 2 தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்து அழகு 2ல் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 329 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, ஃபிஃப்த்து, 7th இம்பார்ட்டன்ட். சரிங்களா? கீழ்கண்ட வினாக்களுக்கு குறியீடு ஃபஸ்ட்டு, செகண்டு, 5வது கொஷின், 7வது கொஷின். சரிங்களா? அடுத்து கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 2 கொஷின் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டும் செகண்ட் உலக வர்த்தக அமைப்பு பற்றி எழுதுக. பன்னாட்டு நிறுவனங்களின் MNC நன்மைகள் மற்றும் தீமைகளை சுருக்கமாக எழுது. இது ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து அழகு 3 அதில் பேஜ் நம்பர் 339 எடுத்துக்கோங்க. கீழ்கண்ட வினாக்களுக்கு விரிவான விடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் 3வது கொஷின் இம்பார்ட்டன்ட். 1வது கொஷினும் 3வது கொஷினும் இம்பார்ட்டன்ட். அடுத்து குறுகிய விடைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஷின், 4th கொஷின் இம்பார்ட்டன்ட். 5th இந்த ஹாஃப் எலிக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின். சரிங்களா? அடுத்து அழகு 4 இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுலேயும் நீங்கள் செலக்ட் பண்ணிடாதீங்க. இம்பார்ட்டன்ஸை எல்லாமே நீங்கள் படிச்சிருங்க. 347 சரிங்களா? பேஜ் நம்பர்
வரி வரையறுக்க கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடைகளில் அரசுக்கு ஏன் வரி செலுத்த வேண்டும். அடுத்து சிறு குறிப்பு வரைக, பண்டங்கள் பணிகள் மற்றும் சிறு குறிப்பு வரைக. வரிகளின் வகைகள் யாவை? இது மோஸ்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் நமக்கு. கருப்பு பணம் என்பதன் பொருள் என்ன? நமக்கு தேவையான கொஷின்ஸு. ஸோ இது முக்கியமான பாடம் வேறு. 7வது கொஷின் வரி ஏற்பு என்றால் என்ன? அப்புறம் வரிக்கும் கட்டணத்துக்கும் உள்ள வேறுபாடுகள். ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் செகண்ட் மிட் டேர்முக்கும் 2ஆம் இடைப்பருவ தேர்வுக்கும் நான் சொல்லியிருக்கேன். கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டியின் அமைப்பை எழுதுக. இந்த கருப்பு பணம் என்றால் இது இம்பார்ட்டன்ட் பிக் கொஷின். சரிங்களா? அடுத்து அழகு 5 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசன் 357 பேஜ் நம்பர் 357. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், அடுத்து 4வது கொஷின் இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 358 எடுத்துக்கோங்க. 4வது கொஷின் இம்பார்ட்டன்ட், 6, 7 இம்பார்ட்டன்ட். கீழ்கண்ட வினாக்களுக்கு விடைகளில் பார்த்தீங்கன்னா விரிவான விடையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டும் 3வது கொஷின் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் கொஷின் 3வது கொஷின் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்போ நமக்கு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. 1 மார்க்ஸ். சரிங்களா? வரையறு கொஷின், டிஸ்டிங் வேறுபடுத்துக, காரணம் கூறுக, அதில் நான் குறித்து கொடுத்துருக்கதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. 2 மார்க்ஸு 8 மார்க்ஸு 5 மார்க்ஸ் நான் குறித்து கொடுக்குற கொஷினை கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருங்க. மேப்பு நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறது தான். கண்டிப்பாக அந்த மேப்பை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.